ஹாய் பிரைஸ் அல்லாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மத்திய சுவிசேஷம் 22 அதிகாரம் 37 வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. இயேசுவை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. அதாவது அந்த பரிசர் தர்க்கம் பண்ணிபடி ஏசப்பானை சோதிக்கும்படி வரான். அதாவது ஏசப்பானை கேட்குறான், இதுமாரி அந்த நியாயப்பிரமாணத்தின் முதல்ல கட்டில் எதுன்னு சொல்லி அந்த பரிசர் கத்தரை கேட்கும்போது கத்தர் அந்த பரிசனுக்கு பதில் கொடுப்பாரு. உன் தேவனாக கத்தர் முழு யுத்தத்தோடு, முழு ஆத்மோட, முழு மனதோ நீ அன்பு கூற சொல்லி ஏசப்பா அந்த பரிசனுக்கு பதில் கொடுப்பாரு. இந்த பரிசன் இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா யூதரா ஆண்டோட பிள்ளை தான். ஆனால் இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வாட்டிலையும் சரி அந்த நியாயப்பிரமாணத்தில் கரெக்டாக இருப்பான். மோசை கொடுத்து அந்த கட்டளைகளை கரெக்டாக கடைப்பிடிப்பான். அப்படி இருக்கும்போது அவன் எல்லா வாட்டிலையும் அவன் கரெக்டாக இருப்பான். அவனுக்கு மனுஷனுக்கு பிரிய மாதிரி கத்தர் மேலே பிரியமா இருந்தான். கத்தரை உண்மையாக தெரியல. ஏசப்பா சொல்கிறாரு, அதாவது அவன் இருதயமும் எங்கேயோ தூரம் இருக்குது, அவனோட ஆராதனை கூட எனக்கு அருவருப்பான்னு சொல்லி ஏசப்பா அவனை பார்த்து சொல்கிறாரு. அவனுக்கு மனுஷனுக்கு பிரியப்படுற மாதிரி வேலை செய்கிறான். ஆனால் தேவன் அவன் உண்மையாக தெரியல. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விசுவாசியாக இருக்கிற ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம கத்தர் நம்ம உண்மையாக தேர்ந்தாக்கா நிச்சயமாக நம்மளுக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்குது. நீங்கள் முழு இது கத்தர் தேடும்போது நிச்சயமாக உங்களுக்கு அவர் சகலமே செய்வார். ஏன்னா தேவனாக கத்தர் நம்மகிட்ட இந்த பொண்ணும் இந்த வெள்ளியும் பணத்தை அவர் எதிர்பார்க்கல. உங்கள்கிட்ட எதுவுமே நான் கூட பரவாயில்ல, நீங்கள் வெறும் கையில் நீங்கள் உண்மையாக என்ன தேர்ந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வோம்னு சொல்லி ஆண்டோடு சொல்கிறார். ஏன்னா அவர் அப்படியேப்பட்ட தேவன். அவர் எதையும் எதிர்பார்க்குற தேவனாக இல்லை. நீங்கள் நம்மளுக்கு சரி கப்தான் நம்ம உண்மையாக திரும்ப நிச்சயமாக நம்ம எல்லாவற்றையும் கொடுப்பாரு. அதாவது இந்த பரிசன் பார்த்தீங்கன்னா அவன் ஜெபிக்கிற ஜெப கூட பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்டவர் நான் இவனை போல இல்லை, நான் அவனை போல ஆண்டவர், நான் அவனுக்கு எல்லாத்துலேயும் கரெக்டாக சொல்லி அவன் ஜெபிக்கிற ஜெப கூட பெருமையாக இருக்குது. இன்னொருத்தர் புறஜாதி பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிற ஆண்டவர் நான் பாவி ஆண்டவர், நான் அவங்க கூட பாவம் செஞ்சு நான் பாவியான மனுஷன், நீங்கள் நான் ரசிங்க சொல்லி அவன் கெஞ்சிறான். ஏசப்பா அவனோட ஜெபத்தை கேட்குறாரு. அந்த பரிசனோட ஜெபத்தை அவர் கேட்கவே இல்லை. ஏன்னா அவனுக்குள்ள அந்த பெருமை அதில் இதில் கரெக்டாக இதில் கரெக்டாக ஏசப்பாக்கு தெரியும். ஒரு மனுஷனு எப்படி இருப்பான்னு ஏசப்பாக்கு தெரியும். நம்மளும் சரி நம்ம உண்மையாக தேடும்போது கத்தர் எல்லாவற்றையும் கொடுப்பாரு. நம்ம மனுஷனுக்கு பிரியமாடி கத்தர் இருக்கும்போது நிச்சயமாக எதுவுமே கிடைக்காது. தேவனுக்கு பிரியமாக நடங்க எல்லாமே செய்வார். ஆமென்.